ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா, ஆக்ஷன் கிங் ஆக்டர் அர்ஜுனை பத்தி தான் பேச போறோம். ஸோ ஆக்ஷன் கிங் அப்படின்னாலே அர்ஜுன் தான் நம்மளோட மைண்டுக்கு வருவாரு. இப்போ நம்மளோட தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்னென்ன பண்றாரோ, அவர் பேசுறது, அவர் பண்றது, அவரோட ட்ரெஸ்ஸிங்ஸ் இது எல்லாத்தையும் நமக்கு பார்க்கும்போது முதல்வன் படத்துல நடிச்ச அர்ஜுன் ஞாபகம் தான் வரும். முதல்வன் படம் தான் ஞாபகத்துக்கு வந்துட்டு இருக்கு. இந்த வார்த்தைய இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய் அவர்களே அர்ஜுன் கிட்ட சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் நான் அந்த சிஎம் சீட்ல போய் உட்காரும் போது எனக்கே உங்களோட முதல்வன் படம் தான் ஞாபகம் வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு அர்ஜுன் நடிச்ச முதல்வன் படம் இன்னைக்கு வரைக்கும் நம்மளால பேசப்பட்டுகிட்டு இருக்கு. நம்மளால மறக்க முடியாத ஒரு படம். ஸோ அதை தாண்டி பாத்தீங்கன்னா அர்ஜுனோட பர்சனல் லைஃப்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அவர் முழுக்க முழுக்க ஒரு சினிமா பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவர் தான். கன்னட நடிகர் தான். இருந்தாலும் தமிழ்ல முழுக்க முழுக்க ஒரு தமிழன் மாதிரியா அவர் மாறிட்டாரு. ஸோ அவர் போரூர்ல மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஆஞ்சநேயர் கோவில் கட்டி வச்சிருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த கோவில் எல்லாருமே போகக்கூடிய வகையில தான் இருக்கும். எல்லாருமே அங்க போயிட்டு அந்த ஆஞ்சநேயரை தரிசிக்கலாம். அந்த மாதிரி தான் கட்டியிருப்பாங்க. ஏன்னா ஒரு சில விஐபிஸ் எல்லாம் கோவில் கட்டினாங்க அப்படின்னா அங்க மத்த பீப்புள்ஸை அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் அர்ஜுனை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. மக்களுக்காக தான் இந்த கோவிலை நான் கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னா அவங்க ஃபேமிலியில எல்லாருமே பாத்தீங்கன்னா மேக்சிமம் சின்ன வயசுல இருந்து ஆஞ்சநேயர் பக்தரா தான் இருப்பாங்க. அதே மாதிரி அர்ஜுனுடைய உண்மையான பேர் கூட அர்ஜுன் கிடையாது. அவரோட உண்மையான பேரு டோட்டலா வேற, அதாவது ஸ்ரீனிவாசன் அப்படின்ற மாதிரி வரும். படத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் அவருக்கு அர்ஜுன் அப்படின்ற ஒரு பேரே வந்தது. சோ இது எல்லாத்தையும் தாண்டி அர்ஜுனுக்கு 2 மகள்கள் இருக்காங்க. ஒருத்தரோட பேரு ஐஸ்வர்யா. சோ அவங்கள நமக்கு ரொம்பவே நல்லா தெரியும். பட்டத்து யானை அப்படின்ற ஒரு படம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா ஒரு சில படங்கள் மத்த லாங்குவேஜ்லயும் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் அவங்க ஒரு பெரிய ஹீரோயின் அப்படின்லாம் பேர் எடுக்கல. சோ ஐஸ்வர்யா தம்பி ராமையா அவங்களுடைய பையன் உமாபதியை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி தான் அவங்களுடைய காதல் கல்யாணம் ரொம்பவே பிரம்மாண்டமா நடத்தப்பட்டுச்சு. இந்த கல்யாணம் வழக்கம் போல செலிபிரிட்டிஸ் கல்யாணம் எப்படி பேசுவாங்களோ அதை விட பல மடங்கு பேச வச்சது. ஏன்னா அர்ஜுன் பண்ண விஷயங்கள் அவ்வளோ இருந்தது அந்த கல்யாணத்துல. கிட்டத்தட்ட பொண்ணுக்காக அவர் சீர்வரிசையா 500 கோடி ரூபாய் கொடுத்திருக்காரு அப்படின்ற ஒரு டாக் பயங்கரமா போயிட்டு இருந்துச்சு. உண்மையிலே அவர் மிகப்பெரிய ஒரு லக்ஸரி பங்களாவை தன்னோட பொண்ணுக்கு கிஃப்டா கொடுத்திருக்காரு. சோ 500 கோடி ரூபாய் சொத்து மதிப்புள்ள பொருட்களை தன்னோட பொண்ணுக்கு சீர்வரிசையா கொடுத்திருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் அவங்களோட ஃபேமிலியில ரொம்ப ஜாலியா ரொம்ப ஹாப்பியா அவங்க இருந்துட்டு தான் இருக்காங்க. சோ இன்னும் பாத்தீங்கன்னா அவங்க பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இப்ப ஆக்டிங்ல இல்ல ஐஸ்வர்யா, பட் பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. உமாபதி அவர் இன்னும் இண்டஸ்ட்ரியில தான் இருந்துட்டு இருக்காரு. நிறைய சப்போர்ட்டிங்ல அவர் பண்ணிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட டெக்னிக்கல் ஒர்க் அவர் பண்ணிட்டு இருக்காரு. சோ இந்த நிலையில அர்ஜுனுடைய 2வது மகள் அஞ்சனா அவங்களுக்குமே பாத்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட் முடிஞ்சது. அதாவது ஐஸ்வர்யா கல்யாணம் முடிஞ்ச அடுத்த ஒரு 6 மாசம் 7 மாசத்திலேயே 2வது பொண்ணுடைய என்கேஜ்மெண்ட்டும் நடந்து முடிஞ்சது. இதை பார்த்த ரசிகர்கள்லாம் நம்பவே இல்லை. இது ஏதோ ஃபேக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இல்ல இது ஏதோ வீட்டுக்கு தெரியாம இவங்க பண்ணி போஸ்ட் போடுறாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாருக்குமே ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. 2 பொண்ணுங்களுமே கிட்டத்தட்ட லவ் மேரேஜ் தான். பட் 2வது பொண்ணுக்கு தான் இப்போ கல்யாணம் நிச்சயமாயிருக்கு. அந்த நியூஸ் தான் பயங்கர ஒரு ஹாட் டாபிக்கா போய்கிட்டு இருக்கு. ஏற்கனவே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 இயர்ஸ்க்கு முன்னாடியே என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு. அதாவது நான் சொன்ன மாதிரி ஐஸ்வர்யா கல்யாணம் முடிஞ்ச உடனே ஒரு 6 மாசத்துல 2வது பொண்ணுடைய அஞ்சனாவுடைய என்கேஜ்மெண்ட் நடந்து முடிஞ்சிருச்சு. அஞ்சனா அமெரிக்கால தான் படிச்சிருந்தாங்க. 2 பொண்ணுங்களுமே அமெரிக்கால படிச்சிருந்தாங்க. சோ அஞ்சனா படிச்சு முடிச்சுட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு பையனை காதலிச்சிருக்காங்க. வீட்லயும் தன்னோட லவ்வ சொன்ன உடனே அப்பா ஏத்துக்கிட்டாரு. ஏன்னா பொதுவா எல்லா அப்பாக்களுக்குமே மகள்களோட சந்தோஷம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமா நினைப்பாங்க. அந்த வகையில சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவரும் ஒத்துக்கிட்டாரு. ஏன்னா ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பொண்ணுமே பாத்தீங்கன்னா லவ் மேரேஜ் தான் பண்ணியிருந்தாங்க. சோ அடுத்ததா கண்டிப்பா அவங்களுமே லவ் மேரேஜ் தான் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. பட் இவங்களோட என்கேஜ்மெண்ட் இந்தியால நடக்கல. இவங்களுக்கு ரஷ்யால நடந்தது. கிட்டத்தட்ட அந்த என்கேஜ்மெண்ட் பயங்கர வேற ஸ்டைல்ல நடந்தது. ஒரு ஃபாரின்ல என்கேஜ்மெண்ட் எப்படி பண்ணுவாங்களோ டோட்டலா இவங்க ஃபேமிலி மட்டுமே அங்க போயிட்டு கலந்துக்கிட்டு அந்த என்கேஜ்மெண்ட்டை சூப்பரா முடிச்சிட்டு வந்தாங்க. அடுத்ததா எப்ப 2வது பொண்ணோட கல்யாணம் அப்படின்னு சொல்லி அர்ஜுனுடைய ரசிகர்கள்லாம் கேள்விகள் கேட்டுட்டு இருந்தாங்க. சோ இப்போ அவங்களோட கல்யாணம் கூடிய சீக்கிரம் நடக்க போறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஏன் அப்படின்னா அவங்க படிச்சு முடிச்சுட்டு பிசினஸ்ல இருந்திருக்காங்க. அமெரிக்கால ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அது எல்லாத்தையும் சக்சஸ்ஃபுல்
சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டு தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் இவ்வளோ நாள் 2 பேருமே வெயிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அதெல்லாம் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சதுனால கல்யாணத்துக்கான ஏற்பாடுகள், வேலைப்பாடுகள் எல்லாமே தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த பேச்சு தான் இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. இதுல முக்கியமா ஒரு விஷயம் ரசிகர்கள்லாம் என்ன கேட்கறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பொண்ணுக்கு எப்படி அவர் 500 கோடி ரூபாய் சொத்து மதிப்புள்ள சீர்வரிசைகள் கொடுத்தாரோ, அதே மாதிரி 2வது பொண்ணுக்குமே 500 கோடி ரூபாய் சொத்து மதிப்புள்ள சீர்வரிசைகள் கொடுப்பாரா? என்னென்ன கொடுப்பாரு கல்யாணத்துக்கு அப்படின்னு தான் பல பேர் வந்து கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. அர்ஜுனை பொறுத்த வரைக்கும் அவருக்கு சொத்து மதிப்பு அப்படிங்கிறது எக்கச்சக்கமா இருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி ரொம்ப பண கஷ்டத்துல இருந்ததா அவர் வந்து சொல்லியிருக்காரு ஒரு இன்டர்வியூல. நடிப்பை விட்டுறலாமா அப்படின்னு கூட யோசிச்சுட்டு இருந்திருக்காரு. சோ அந்த நேரத்துல வந்து ரசிகர்கள் கை கொடுத்து அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் அவருக்கு வர மாதிரி பண்ணியிருக்காங்க. சோ அதனாலதான் அவர் வந்து டிரைவிங்கை விட்டுட்டு, அதாவது ரொம்ப கஷ்டப்படக்கூடிய காலத்துல டிரைவரா போலாமா அப்படின்னு யோசிச்சிருக்காரு. சோ அதுக்கப்புறமா அந்த முடிவை கைவிட்டுட்டு முழுக்க முழுக்க நடிக்க இறங்கி வந்திருக்காரு. சோ அதுல சக்சஸும் பண்ணியிருக்காரு. அதனால அவர் போரூர்ல மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஆஞ்சநேயர் கோயில் கட்டியிருக்காரு. அது நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். சோ அந்த கோவில்ல தான் ஐஸ்வர்யாவோட கல்யாணம் நடந்தது. எவ்வளவு பெரிய செலிபிரிட்டியா இருந்தாலும் இவங்களால எவ்வளவு கோடிகள் வேணாலும் செலவு பண்ணி கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு இருந்தாலும் அந்த கோவில்ல தான் கல்யாணம் நடக்கணும் அப்படிங்கிறது அர்ஜுனுடைய மிகப்பெரிய ஒரு ஆசையா இருந்திருக்கு. அதுபடிதான் அந்த கோவில்ல கல்யாணமும் நடந்தது. அதே மாதிரி 2வது பொண்ணுமே மாப்பிள்ள அமெரிக்காவா இருந்தாலும் இங்க இந்திய முறைப்படி தமிழ் முறைப்படி தான் அந்த கோவில்ல கல்யாணம் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ அதுக்கப்புறமா அமெரிக்கா, ரஷ்யால நீங்க தாராளமா ரிசப்ஷன் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. சோ அடுத்ததா வந்துட்டு கிட்டத்தட்ட அர்ஜுனுடைய சொத்து மதிப்புகள் 1000 கோடியை தாண்டி இருக்கு அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. பட் உண்மையிலே அதெல்லாம் கிடையாது. அவர் வந்து ஃபர்ஸ்ட் பொண்ணுக்கு 500 கோடியில வந்து எதுவும் பெருசா போடவும் இல்லை, அந்த மாதிரி எதுவும் கொடுக்கல. பொதுவாவே நடிகர்கள்லாம் ரியல் எஸ்டேட்ல பயங்கரமா இன்வெஸ்ட் பண்ணி வைப்பாங்க நடிச்சிட்டு இருக்கக்கூடிய காலத்துல. சோ முதலமைச்சர் விஜய் அவர்களே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சென்னையில ஒரு 25 வீடுக்கு மேல வச்சிருப்பாரு. சோ அந்த மாதிரி டோட்டலா எல்லா ஆக்டருமே இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரியல் எஸ்டேட்ல பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்து வீடுகள் வாங்கி போடுவாங்க. சோ அந்த மாதிரி தான் அர்ஜுனும் ஒரு சில சொத்துக்கள் வந்து சென்னைக்குள்ள வாங்கி போட்டிருக்காரு. சோ அதே மாதிரி அவங்களுக்கு பெங்களூர்லயும் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. சோ அதுலதான் தன்னோட பொண்ணுங்களுக்கு ஒவ்வொன்றத்தையும் தனித்தனியா பிரிச்சு கொடுத்திருக்காரு. சோ லக்ஸரி பங்களா அப்படின்றது கண்டிப்பா எல்லா ஆக்டர்ஸ்க்குமே இருக்கக்கூடிய ஒன்றுதான். சோ அந்த பங்களாக்களை தான் தன்னோட பொண்ணுங்களுக்கு ஒண்ணு அப்படின்னு சொல்லி பிரிச்சு கொடுத்திருக்காரு. பொண்ணுங்க 2 பேருமே பாத்தீங்கன்னா தனித்தனியா சம்பாதிக்கக்கூடிய திறமை இருக்கிறவங்க தான். 2 பேருமே வெளிநாடுல, அதாவது இன்டர்நேஷனல் லெவல்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்க கல்யாணம் பண்ணிருக்கக்கூடிய அவங்களோட பார்ட்னரும் பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண ஆட்கள் கிடையாது. 2 பேருமே மிகப்பெரிய உச்சத்துல இருக்கக்கூடிய ஆட்கள் தான். சோ அதனால இவங்களுக்கு பணம் இல்ல, இவங்க வந்து பணமே ரொம்ப கம்மியா தான் இருக்கு அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. இவங்க கிட்டயும் எக்கச்சக்கமா இருக்கு. இருந்தாலும் இந்த 500 கோடி 1000 கோடி அப்படின்ற அளவுக்கு எல்லாம் கண்டிப்பா கிடையவே கிடையாது. சோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா அஞ்சனா அர்ஜுன் கல்யாணம் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமா நடக்க போகுது அப்படின்றதையும். ஏற்கனவே குஷ்பு மகளுடைய கல்யாணத்துக்காக பல பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நிலைமையில இப்போ அர்ஜுனுடைய 2வது மகள் கல்யாணத்துக்காகவும் பல பேர் வெயிட் பண்றாங்க. ஏன்னா செலிபிரிட்டிஸோட கல்யாணம் அப்படின்னாலே கண்டிப்பா எல்லாருமே ரொம்பவே வியர்ந்து பார்ப்பாங்க. அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. சோ உங்களுக்கு ஆக்ஷன் கிங் அர்ஜுனை பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம அவரை பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி சினிமாவை பத்தியும் சினிமா நடிகர் நடிகைகளை பத்தியும் டே பை டே இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்வுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.